அஸ்ஸலாமுஅலைக்கும். இன்றைக்கும் ஒரு ஈஸியான ரெசிபியோட வந்திருக்கேன். இன்றைக்கி நாங்கள் ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி எப்படி செய்தாட்டு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் முதல்ல 650 கிராம் வெட்டி கழுவின சிக்கன் எடுத்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே 1/4 தேக்கரண்டி அளவு மஞ்சள் தூள், 1 மேசைக்கரண்டி அளவு மிளகாய்த்தூள், 1 மேசைக்கரண்டி அளவு மல்லித்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள். இது எல்லாத்தோடையும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கொள்கிறேன். அதோடு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் இல்லைன்னா ஃப்ரெஷ் மில்க் சேர்த்துக்கொள்ளையிலும், இல்லாட்டி யோகட்டும் சேர்த்துக்கொள்ளையிலும். ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை, 3 பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி பொரித்து அதில் பாதியை சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே இஞ்சி பூண்டு விழுது, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 2 மணித்தியாலத்துக்கு மெரினேட் ஆகிறதுக்கு வைக்க வேணும். சிக்கன் நல்லா ஊறி வந்ததும் பிரியாணி ஆக்கக்கூடிய மாதிரி ஒரு சட்டி எடுத்துக்கிறேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே கருவா, ஏலம், கிராம்பு இது எல்லாத்தையும் இன்றைக்கி சேர்த்து நாங்கள் ஊற வச்சிக்க சிக்கனையும் அதிலேயே சேர்த்துக்கொள்ளுவோம். பவுலில் இருக்கிற மசாலா எல்லாத்தையும் கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கொள்ளுவோம். சிக்கனை மூடி 15 நிமிஷத்துக்கு வேக வச்செடுப்போம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். சிக்கன் வேகும் வரைக்கும் நான் அரிசியை ஹாஃப் பாயில் பண்ணி எடுக்க போகிறேன். இன்றைக்கி நான் ரைஸ் குக்கரில் தான் அரிசியை வேக வச்செடுக்க போகிறது. தேவையான அளவு தண்ணி சேர்த்து பிரியாணியில் கருவா, ஏலம், கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்ளணும். தண்ணிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கொள்ளணும். ஏற்கனவே கழுவி 1 மணித்தியாலம் ஊற வச்சு வடிகட்டின பாஸ்மதி அரிசி எடுத்துக்கிறேன். ரைஸ் குக்கர் கப்பில் 2 கப் அரிசி எடுத்துக்கிறேன். அரிசி 90% அளவுக்கு வெந்ததுக்கு பிறகு வடிகட்டி கொள்ளணும். சிக்கன் வெந்ததும் அதில் இருக்கிற கிரேவியில் கொஞ்சமாக அள்ளி நாங்கள் எடுத்துக்கொள்வோம். நாங்கள் வேக வச்சு வடிகட்டி வச்சுக்கிற ரைஸ் எல்லாத்தையும் பிரியாணி மசாலாலேயே கொட்டிக்கொள்வோம். ரைஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நாங்கள் ஏற்கனவே அள்ளி வச்சுக்கிற கிரேவியையும் அதிலேயே சேர்த்துக்கொள்வோம். பொரித்து வச்சுக்கிற வெங்காயத்தில் மீதியை சேர்த்துக்கொள்ளணும். ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை சேர்த்துக்கொள்கிறேன். கலரிங்குக்காக குங்குமப்பூவில் கரைச்சி கொஞ்சமாக சேர்த்துக்கொள்கிறேன். குங்குமப்பூ இல்லாட்டி எல்லோ கலரிங் சேர்த்துக்கொள்ளும், ஃபுட் கலரிங் ஆயிக்கணும். காக்கப்பளவு தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன். காய்ஞ்ச தேசிக்காயையும் சேர்த்துக்கொள்கிறேன். அப்படி காய்ஞ்ச தேசிக்காய் இல்லாட்டி நாங்கள் சிக்கனை மெரினேட் பண்ணும் போதே ஒரு பாதி லெமன் ஜூஸை சேர்த்துக்கொள்ள இயலும்.
ஆவி வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக மூடியில் இருக்கிற ஹோலில் டிஷ்யூ வச்சு மூடிக்கொள்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் 15 நிமிஷத்துக்கு வேக வச்சுருக்கணும். உதிரியாக பிரியாணி ரெடியாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு ஈஸியான ரெசிபியோடு சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.